பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் நம்பிக்கையின் வார்த்தை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் விதமாக சொல்கிறது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கும் படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மரண பரியந்தம். மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். நம்முடைய வாழ்க்கையில் என்ன சோதனை வந்தாலும், எந்த விதத்தில் வந்தாலும், எப்படிப்பட்ட வேலைகளில் வந்தாலும், எப்படிப்பட்ட காரியத்தில் வந்தாலும், நம்பினவங்க மூலியமாக வந்தாலும், நம்பாதவங்க மூலமாக வந்தாலும், சோதனை வரும் பொழுது அந்த சோதனையை சகித்து ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சோதனை நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம் என்பதற்காகவே நமக்காக வருகிற சோதனை. ஊழியத்திலும் சரி, குடும்பங்களிலும் சரி, வேலைகளிலும் சரி, சொந்த பந்தங்களிலும் சரி, நம்ம இருக்கிற இடங்களிலும் சரி, எந்த இடத்துல சோதனை வந்தாலும் இந்த சோதனை கொஞ்ச நாள் தான், 10 நாள் தான், கொஞ்ச நாள் தான். ஆனால் நீ உண்மையாயிரு. எப்போ? மரண பரியந்தம். யாருக்கு முன்பாக? குடும்பத்துக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக, பிள்ளைகளுக்கு முன்பாக, எல்லாவற்றிலும் உண்மையை மறைச்சோம்னா நம்ம பாவம் செய்கிறோன்னு அர்த்தம். உண்மையாக இருங்க. மனைவிக்கு முன்பாக, பெற்றோர்களுக்கு முன்பாக, மனைவிக்கு முன்பாக, கணவனுக்கு முன்பாக, கூட பிறந்தவர்களுக்கு முன்பாக உண்மையாக இருங்க. அப்பொழுது ஆணுடைய வருகை வரும்பொழுது ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருவார். நீங்கள் சோதனை முக்கியமா, இல்லை உண்மையாக இருக்கிறது முக்கியமா, இல்லை ஜீவ கிரீடத்து முக்கியமா? கர்த்தரை நம்புங்க, நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. கர்த்தரை நம்புங்க, நீங்கள் உண்மையாக இருக்க விரும்புவீங்க. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க, இனிமேல் உண்மையாக இருங்க. எல்லா விஷயத்திலும் உண்மையாக இருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.